நம்ம டிப்ஸ் நம்பர் 7 பார்க்கலாம். டிப்ஸ் நம்பர் 7ல் நம்ம வீட்டில் யூஸ் பண்ணிவிட்டு தூக்கி போடக்கூடிய ஒரு வாட்டர் பாட்டிலை வச்சு வீட்டுக்கு உபயோகமான ஒரு பொருள் செய்ய போகிறேங்க. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் என்ன பொருள் செய்ய போகிறேன் அப்படின்றது உங்களுக்கு தெரியும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி வாட்டர் பாட்டிலை நான் கட் பண்ண மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா இதனுடைய அடிப்பகுதியை திருப்பிக்கோங்க. திருப்பிக்கிட்டு ஊதுவத்தி வச்சு இந்த மாதிரி சின்ன சின்னதாக ஹோல்ஸ் வந்து சுற்றியும் போட்டு விட்டுக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி இந்த வாட்டர் பாட்டிலை சுற்றி இதனுடைய அடிப்பகுதி ஃபுல்லாகவே வந்து ஹோல்ஸ் போடணும். இதுவும் எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, இதனுடைய உள்பகுதியில் வந்து தண்ணி நிற்காமல் இருக்கிறதுக்காக தான் இந்த ஹோல்ஸ் போடுறோம். நம்ம பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்து குட்டி குட்டியாக ஹோல்ஸ் வந்து போட்டுட்டேன், தெரியுதுங்களா? இந்த மாதிரி நீங்களும் போட்டு எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு வேலை. இப்போ நம்ம இதை யூஸ் பண்ண வேண்டியது தான் பாக்கி. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற பேஸ்ட்டு, ப்ரஷ் இதெல்லாம் வந்து இந்த மாதிரி வாட்டர் பாட்டிலை கட் பண்ணிவிட்டு நீங்கள் இதில் போட்டு வச்சுக்கலாம். நம்ம அப்படியே வந்து ஸ்லாப்பில் வச்சு யூஸ் பண்ணுவோம். எங்கே ப்ரஷ் இருக்குது, எங்கே பேஸ்ட் இருக்குன்னு கை வச்சு தேடும்போது டக்குன்னு கிடைக்காது, அதுக்கப்புறம் கீழே விழும். ஸோ நீங்கள் இந்த மாதிரி வாட்டர் பாட்டிலை யூஸ் பண்ணி இந்த மாதிரி ஒரு ட்ரே மாதிரி நீங்கள் இதை பயன்படுத்திக்கலாம். ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், அழகாகவும் இருக்கும் பார்க்குறதுக்கு. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ அழகாக க்யூட்டாக இருக்குது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.